எனக்கான உணவு எது, எனக்கான உணவு எதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது உணவு பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாரும் நாளையிலிருந்து எதை தான் சாப்பிடணும்னு ஒரு உணவை சொல்லவே முடியாது. நமக்கான உணவு நான் குண்டா இருக்கனா, ஒல்லியா இருக்கனா, என் தாத்தா பாட்டிக்கு என்ன நோய் இருந்தது, என் அப்பா அம்மாவுக்கு என்ன நோய் இருந்தது, என் அலுவல் எப்படி இருக்கிறது, எனக்கு நடக்கிறதுக்கே வேலையில் நான் எந்த நேரம் உட்கார்ந்து தட்டச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கான உணவு என்ன, நான் இரவெல்லாம் விழித்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கான உணவு என்ன. உங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி இருக்க வேண்டிய முதல் கேள்வி எனக்கான உணவு எது. இதை நீங்க ஒவ்வொருத்தரும் நம் மனசுல நம்ம கேட்டு அதற்கான தேடலில் ஒரு நாள் இரு நாள்ல இல்ல இதுதான் எனக்கான உணவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய மருத்துவரிடமோ இல்லை என்றால் உங்களுடைய உணவியல் வல்லுநர்கள் அவங்கள்டையோ கேட்டோ இல்லை உங்க வீட்டு பெரியவர்களிடம் பேசியோ இதை குறித்த தெளிவான புரிதலை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம். அதுல கொஞ்சம் தவறுனாலும் சிக்கல்கள் வலுத்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறதுனால உடனடியாக சில பிரச்சனைகள் தெரியறதில்ல. ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா சர்க்கரையினுடைய தலைநகரமா மட்டும் இல்ல, உலகத்திலேயே சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான். டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இந்தியாவை சொல்றான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாதது என்ன தெரியுமா, புற்றுநோயினுடைய தலைநகரமும் இந்தியா தான். உலகத்தில் அதிக அளவில் புற்றுநோயாளிகள் இருப்பதும் இன்னைக்கு இந்தியாவில தான். புற்றுநோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கிற நம்பர் எங்க கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இந்தியாவில் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், இளைய வயதில் வரக்கூடிய இளம் 30 வயசு 35 வயதுல வர புற்றுநோய், 50களில் வரக்கூடிய புற்றுநோய், இது எல்லாமே இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. இந்த நோய்கள் கூடக்கூடாது அப்படின்னா புற்றுநோய்கள் கூடுவதற்கான மிக அடிப்படையான காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை மாரடைப்புக்கு காரணமா இருக்கு. பெருவாரியான மாரடைப்புகளுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. இரண்டாவது, புற்றுநோய்கள் கூடியிருப்பதற்கான ஒரு காரணமும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. அதனால நண்பர்களே, முதல் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் நம் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. அந்த இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, சர்க்கரைக்கு உப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு இன்னைக்கு கூடிக்கிட்டே இருக்கு. சிறுநீரக நோயாளிகள் கூடிக்கிட்டே இருக்காங்க. அதற்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவற்றெல்லாம் சேர்த்து எது எனக்கான உணவு, நான் எப்படி சாப்பிட்றது, ஏன் நான் இந்த உணவை எடுத்து சாப்பிடணும், இதெல்லாம் சொல்றாங்களே நல்லது நல்லதுன்னு, இது எனக்கானதா, நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நான் இன்னைக்கு தமிழக அரசினுடைய திட்டக்குழுல இருக்கேன். தொடர்ந்து நாங்கள் புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டே இருக்கோம். எங்க மருத்துவமனை அமைக்கணும், எங்க பெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், எங்க ஆஸ்பத்திரி வைக்கணும். இந்த நம்பர்களை பார்க்க பார்க்க ஒரு பதட்டமான ஒரு சூழலே கொண்டிருக்கு. என்னப்பா இவ்வளவு செஞ்சாலும் சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கு. இடையில ஒரு தடவை ஒரு விவாதம் நடந்துச்சு. ஒரு 500 டயாலிசிஸ் வைக்கிற ஒரு மருத்துவமனையை சென்னையில் கட்ட வேண்டும் என்ற அரசு ஒரு யோசனை முன்வைக்கிறது. அதை நாங்கள் விவாதிக்கிறோம். 500 டயாலிசிஸ் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்கே இப்போ உடனே தேவை? சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட 100-150 பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் டயாலிசிஸ் சென்டர் இருக்கு. ஒரு டயாலிசிஸ் யூனிட் வச்சா ஒரு நாளைக்கு 6 பேர் அதில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டயாலிசிஸ் பண்ணதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு டயாலிசிஸ் யூனிட்டை வச்சு 6 பேர் பண்ணலாம். 500 பெட்டு போட்டால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம். அவ்வளவு தேவை இன்னைக்கு தேவையா அப்படின்னு நான் ஆர்கியூ பண்றேன். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சார் நீங்க சொல்றீங்க, 500 பெட் உள்ள டயாலிசிஸ் சென்டர் இப்போ போட்டால் கூட அதிகபட்சம் இன்னும் 2-3 வருஷம் தாங்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கான இடம் இல்லை. இன்னைக்கே பல மருத்துவமனைகள்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் போய் காலையில் அந்த ஏர்லி மார்னிங் டயாலிசிஸுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டு அடுத்து வேலைக்கு போறதுக்காக 7 மணிக்கு எனக்கு கிடைக்குமா, 8 மணிக்கு எனக்கு காலையில் ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் கிடைக்குமான்னு கேட்குற அளவில் ஏதோ சினிமா டிக்கெட்டுக்கு முன்பதிவு செய்வது போல டயாலிசிஸ்க்கு நேரம் முன்பதிவு செய்யக்கூடிய அளவில் சிறுநீரக நோய் கூடிக்கொண்டே இருக்கு. ஏன்? சர்க்கரை கூடுது, சிறுநீரக நோய் கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிக மிக அடிப்படையான காரணம் உணவும் சுற்றுச்சூழலும். சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாசுக்கள், சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய பல சிக்கல்கள் இதற்கான காரணம். நாங்கெல்லாம் முன்னாடி காற்றில் மாசுபடுது, காத்துல எல்லாம் ரொம்ப நிறைய கெமிக்கல்கள் இருக்கு, காற்று மாசுபடுதுன்னா நாங்கள் நினைச்சது கொஞ்சம் இரைப்பு நோய் வரும், காற்று மாசுபட நிறைய தும்மல் வரும், கொஞ்சம் சைனஸ் தொந்தரவு வரும்,
அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு காற்று மாசுபடுறதுனால பார்க்கின்சோனிசம் வருங்கிறான். நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய வயோதிகத்துல முதுமையில ஒரு 65-70 வயதுக்கு மேல நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய டோபமின் அப்படிங்கிற ஒரு சத்து குறைஞ்சதுன்னா லேசா கை நடுக்கம் இருக்கும். அது இயல்பா வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு வரக்கூடிய சரியான மருத்துவம் எடுத்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆனா 30 வயசு 35 வயசுல பார்க்கின்சோனம் நடுக்குவாதம்ங்கிறது காற்று மாசுபடுவதால் வருகிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட மோசம், எங்கே காற்று மாசுபட்டல் இடம் இருக்கோ அந்த இடத்துல சர்க்கரையும் கூடுகிறது என்று இப்போ புள்ளிவிவரம் வர ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், காற்று மாசுபடுதல்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏர் எடுத்து அந்த ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு கெமிக்கல் கலந்திருக்கு, எவ்வளவு கனிமங்கள் இருக்கு, எதெல்லாம் கரைந்து இருக்கிறது என்று அளந்து பார்த்து AQI மாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாங்க. அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 100 இருக்கணும். மேக்சிமம் 100 இருக்கணும் AQIன்னு. சென்னையில 400 இருக்கு இப்பவே. இதாவது பரவாயில்ல, நம்முடைய தலைநகரத்துல ஒரு இடத்துல வந்து 900 இருக்கு. இங்க 400, அங்க 900. ஆனா சுவிட்சர்லாந்து மாதிரி ரொம்ப வளர்ந்த நாடுகள் எல்லாம் 100 வைத்திருக்கிறார்கள். அப்ப எதுக்கு அது சொல்லனா, ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் மாசு அடைந்து போயிருக்கிறது. அதை உடனே நீங்களும் நானும் போய் டக்குன்னு மாத்திர முடியாது. ஆனா நம்ம கையில இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு எடுத்தா உணவு தான். இந்த உணவு விஷயம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய தேர்வுல யாரும் உங்க வாய்க்குள்ள போய் ஒரு குப்பையை திணிச்சிட முடியாது. நாம் கொஞ்சம் சமயோஜிதமாக, நம்ம கொஞ்சம் அக்கறையாக எனக்கு எந்த உணவுன்னு தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி என்ன மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரி உணவுகள் நமக்கான உணவு அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாங்கிறத மட்டும் கொஞ்சம் விரித்து பார்க்கலாம். நண்பர்களே, நமக்கு வந்து உணவுங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா சோறுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையே எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? நம்ம சோறு என்கிற சொல்லை நிறைய பேர் அதை சொல்றதை கூட மறந்து சாதம்னு மாத்திட்டாங்க. சாதம் நம் சொல்லல, சங்க இலக்கிய காலத்திலிருந்து நம்ம கிட்ட இருந்தது சோறு தான். எத்தனை இலக்கியம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சோறு தான். பெருமையா நம்ம வந்து சோறு என்கிற சொல்லை பயன்படுத்தணும். அந்த சோறுங்கிற சொல்லை விட்டு சாதம் பிரசாதம்லாம் வடமொழியிலிருந்து வந்த வடத்துல இருந்து வந்த விஷயம். நமக்கு அது இல்லை, நமக்கு சோறு. அடிசல், கும்மாயம், ஊன் சோறு. இன்னைக்கு நம்ம பிரியாணின்னு சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து அந்த காலத்துல ஊன் சோறுன்னு இருந்தது. ஊன் கொழுப்பு, ஊன்னா புலால் உணவு. அந்த புலால் உணவுல ஊன் சோறுங்கிறது சங்க இலக்கிய காலத்துல இருந்தது. அடிசல், இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குழம்புன்னு சொல்றோமே, சாம்பார், ரசம், இதுக்கெல்லாம் முந்தைய மூத்த சொல் வந்து அடிசில் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வேற வேற வகையா ரொம்ப பிற்காலத்துலதான் அந்த சாம்பார் ரசம்லாம் வந்தது. அவ்வளவு நெடுங்காலமாக சோறு என்கிற விஷயம் நமக்கு இருக்கு. இந்த சோறு உணவு குறித்து இலக்கியங்கள்ல பல கருத்துக்கள் இருக்கு. ஔவையோட பாடல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்க முடியல, அப்படி என்னதான் இந்த சோறு இருக்குன்னு ஒரு வலிந்து வேதனையோடு ஔவை பாடியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த உடலே இந்த ஒரு வேளை சோறுக்கு தானே இருக்கு அப்படின்னு அவங்க பாடிய பாடல், ஔவையினுடைய பாடல் இலக்கியத்தில் அவ்வளவு காலம் இருக்கு. அதனால காலகாலமாக நம் உணவை நம் மூத்தவர்கள் செம்மைப்படுத்தி இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்துல வந்திருக்காங்க. ஆனா 1995க்கு அப்புறம், 92, 93க்கு அப்புறம் நம்ம படு வேகமாக நம்ம மரபு உணவை தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன சார் 92, 93க்கு அப்புறம், 92, 93களுக்கு அப்புறம் புதிய பொருளாதார கொள்கைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல நம்ம வளர்ச்சி நிறைய வந்தது. நம்மளுடைய தொழில் வளர்ந்தது, பல்வேறு வளர்ச்சிகள் வந்தது. கூடவே பல குப்பை உணவுகளும் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்னொன்னா உள்ள வர ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட நமக்கு தெரியாத ஃபங்க்ஷனல் இன்கிரிடியன்ட் அப்படிம்பாங்க, பல ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும் போது நம்ம அம்மா வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்கா குறையா இருக்கான்னு உப்பு போடுவாங்க அதிகபட்சம். என்னைக்காவது உங்க வீட்டில் மோனோசோடியம் குளூட்டமேட் தூக்கி போட்டு சாம்பார் வைப்பாங்களா? இல்லை ரசம் வைக்கும் போது வந்து கொஞ்சம் பொட்டாசியம் நைட்ரேட் கொண்டு வைப்பாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடக்கூடிய பல குப்பை உணவுகள்ல இப்படியான ரசாயனங்கள் அவசியம் இல்லாமல், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும், என்னன்னா அவசியம் இல்லாமல் ஏதோ ஒரு அது பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும், ரொம்ப நாள் வந்து அது வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு வேண்டிய வடிவத்தில் இருக்கிறோம்னு ஏகப்பட்ட குப்பை ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள ஜங்க் ஃபுட்டா கூடிக்கொண்டே இருக்கு.
இந்த ரசாயனங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நோயை கொடுத்து விடுமோ என்கிற அச்சம் ஒட்டுமொத்த உலகின் வல்லுநர்களுக்கும் இருக்கு. ஆனால் சந்தை ஒரு பக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்து பரவசமடைஞ்சு சாப்பிடக்கூடிய பல உணவுகளுக்கு பின்னாடி இந்த அரசியல் ஒளிந்து கொண்டே இருக்குதா இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு என்ன உணவு வேணும்? நம்ம இப்படியெல்லாம் பேசு பொருளா இருந்து கொண்டிருக்கிற விஷயத்த அலட்சியமா நம்ம கடந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கலாம் அப்படின்னு வரும்போது மெல்ல 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது.